சாண்ட்ரா இப்போ மார்னிங்கே கேமரா பார்த்து அவங்க குழந்தைங்ககிட்டயும் பிரஜன்கிட்டயும் அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜன்கிட்ட நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இங்கே இந்த வீட்டில் எனக்கு நீங்கள் இல்லாமல் சர்வே பண்ண கஷ்டமாக இருக்குது, முதல்ல போய் ஹேர் கட் பண்ணுங்கள், அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, லீன் ஆகிட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பிக் பாஸ் ஹவுஸில் பட் பரவாயில்ல, இந்த வாட்டி எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு, இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைங்கள வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க, அப்பாவோட எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சு அவரோட டெத் அனிவர்சரியை சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதெல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாஃப்டில் ஏதோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க, நீயும் நல்லா செலிப்ரேட் பண்ணு, நான் உனக்காக சேர்த்து நான் விளையாடுவேன், நீ வந்து ரொம்ப இதாக எலிமினேட் ஆகி போயிட்டா, அன்ஃபேராக எலிமினேட் ஆகி போயிட்டா, உனக்காக நான் கண்டிப்பாக விளையாடுவேன், நீ எனக்காக ப்ரே பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு அழுறாங்க. அழுதுட்டு கடைசியில் வந்து எனக்கு பயமாக இருக்குது, நான் தோத்துடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அழுறாங்க. இதுதான் அவங்க மார்னிங் வந்து பிரஜனுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் சொன்ன மெசேஜ். ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்